அனைவருக்கும் வணக்கம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கனவில் கண்டவையெல்லாம் நிஜமாக கையில் வரக்கூடிய இனிமையான தருணமாக ராசியின் அதிபதியான செவ்வாய் பயிற்சி காரணமாக எவையெல்லாம் நன்மை நிறைந்தவையாக அமைய போகின்றன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க. விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கனவில் கண்டவையெல்லாம் நிஜமாக கையில் வரக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைய போகிறது. ஏனென்றால் ராசியின் அதிபதியும் 6ஆம் இடத்தின் அதிபதியுமாக இருக்கக்கூடிய செவ்வாய் மிக வலுவாக ஜென்ம ராசியில் அமர்கிறாருங்க. செவ்வாயை பொறுத்த வரைக்கும் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கும் போது சில சிரமங்கள் இருக்கும். அவர் ஜென்மராசியில் சஞ்சரிப்பதால் பெரிய அளவிற்கு சிரமங்கள் தவிர்க்கப்படுவதற்கான வாய்ப்பு நிச்சயம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. அது மட்டுமல்லாது ராசியின் அதிபதியாக இருக்கிறாருங்க. அவர் ஆட்சி பலம் பெறக்கூடிய இந்த தருணத்துல கனவில் கண்டவையெல்லாம் நிஜமாக கையில் வருவதற்கான வாய்ப்பை அள்ளி கொடுக்க போகிறார். இருந்தாலும் பொதுவாக ஜென்மராசியில் சஞ்சரிப்பது அவ்வளவு சிறப்பான நன்மை தரக்கூடிய அமைப்பாக பார்க்க முடியாது என்பதால் சற்று கவனமும் விழிப்புணர்வும் அனைத்து விதமான பணிகளிலும் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது. சில விரய செலவுகளை அதிகமாக சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது என்பதை துல்லியமாக செவ்வாய் உறுதிப்படுத்துகிறாருங்க. இப்படிப்பட்ட இந்த தருணத்தில் செவ்வாய் மிக வலுவாக அதீத நன்மை தரக்கூடிய இடமாக 3, 6, 11 ஆகிய இடங்கள் எதுவும் இல்லை. அதே சமயம் அதீத தீமை தரக்கூடிய அஷ்டமஸ்தானமும் இல்லை. எனவே இந்த தருணத்தில் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். திட்டமிட்டபடி அனைத்தையும் சிறப்பாக செய்து முடிக்கலாம் என்பதை ராசியின் அதிபதி உறுதிப்படுத்துகிறாருங்க. இப்படிப்பட்ட இந்த தருணத்தில் செவ்வாய் திசை நடைபெற்றுக் கொண்டிருப்பவர்களுக்கு சூரிய சந்திர குரு புக்திகள் நடைபெற்றால் மிக அபரிவிதமான நன்மைகள் கிடைக்கும். ஆனால் அவரது பகை கிரகமாக இருக்கக்கூடிய புதன், ராகு, கேது போன்ற புக்திகள் நடைபெறும் போது பெரிய அளவிற்கு நன்மை கிடைக்க இயலாத ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஆனால் அதே சமயம் குரு திசை குரு புக்தி அல்லது சுக்கிர திசை சுக்கிர புக்தி நடைபெற்றால் நிறைந்த நன்மை கிடைக்குங்க. சனி திசையோ சனி புக்தியோ நடைபெறும் போது சற்று கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. ஆனால் இந்த தருணத்தில் மிக வலுவாக குரு திசையோ குரு புக்தியோ நடைபெற்றால் நிறைந்த நன்மையை மிக அபரிவிதமாக பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு. செவ்வாயின் நட்பு கிரகமான சூரியன், சந்திரன், குரு போன்ற கிரகநிலைகளின் திசையோ புக்தியோ நடைபெறும் போது செவ்வாய் திசையோ புக்தியோ நடைபெற்றால் மிக பெரிய அளவில் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகக்கூடிய இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது என்பதை ராசியின் அதிபதியான செவ்வாய் துல்லியமாகவும் தெளிவாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க. இது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. செவ்வாய்க்கு நீச்ச வீடாக கடகம் இருந்தாலும் மகரம் உச்ச வீடாக இருந்தாலும் இந்த தருணத்தில் ஆட்சி பலம் பெறுவதால் நிறைந்த நன்மை விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கிடைக்குங்க. ஜென்மராசியில் அமருவதன் காரணமாக நிறைந்த நன்மை பெறுவதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் அள்ளி கொடுக்க போகிறார். இது பல்வேறு வகையில தடையான காரியங்கள் அனைத்தையும் விளக்குகிறது. ஏனென்றால் செவ்வாய் பூமிக்காரகன் என்று அழைக்கப்படுகிறாருங்க. பூமிக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் மிக வலுவாக ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் சொந்தமாக நிலம், வீடு, வாகனம் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோகம் நிறைந்த ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. பல்வேறு வகையில தடையை சந்தித்து வந்த பலவிதமான புதிய முயற்சிகள் நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை செவ்வாய் உறுதிப்படுத்துகிறாருங்க. மங்களகாரகனாக இருக்கக்கூடிய செவ்வாய் ஜென்ம ராசியில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறாருங்க. எனவே இந்த தருணத்தில் பல்வேறு வகையான மங்களகரமான சுப நிகழ்வுகள் நடைபெறும். நல்ல வரன் கிடைத்து திருமண பாக்கியம் கிடைத்தல் உள்ளிட்ட பல விஷயங்கள் மிக சிறப்பாகவும் மகிழ்ச்சிகரமாகவும் நடைபெறுவதற்கான வாய்ப்பு உருவாகிறது. அது மட்டுமல்லாது காதல், திருமணம் உள்ளிட்ட பல விஷயங்கள் கை கொடுக்கக்கூடிய வகையில் அமைய போகிறதுங்க. ராசியின் அதிபதி ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் பல்வேறு வகையான குடும்ப ரீதியான பிரச்சனைகள் சுமூகமாக தீர்வு காணப்படுவதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் அள்ளி கொடுக்கிறார். அது மட்டுமல்லாது உங்களது திறமை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் முழு ஆளுமை திறனும் அதிகாரமும் வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறாருங்க. ஏனென்றால் தற்போது உலகில் தலை சிறந்த சாதனையாளர்களாக இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் அவர்களுக்கு அந்த சாதனையை நிகழ்த்துவதற்கான ஒரு சந்தர்ப்பமும் வாய்ப்பும் வழங்கப்பட்டது. அதை சரியாக பயன்படுத்தி கொண்டதால் அவர்கள் சாதனையாளர்களாக இருக்கின்றார். அதுபோல்தான் தற்போது இந்த தருணத்தில் ராசியின் அதிபதி ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய தருணத்தில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பையும் வழங்க போகிறாருங்க. இது உங்களுடைய கனவு எதுவாக இருந்தாலும் அவற்றை சாதிப்பதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறது. ஏனென்றால் உத்தியோகக்காரனாகவும் இருக்கிறார். சனியின் ஆதிக்கம் இருந்தாலும் ராசியின் அதிபதியான செவ்வாயின் ஆதிக்கமும் உத்தியோக ரீதியாக இருக்கிறது. உங்களுடைய கனவு உத்தியோக ரீதியாக, தொழில் ரீதியாக, புதிய தொழில் துவங்குதல், வங்கி கடன், நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு, வாடிக்கையாளர்களின் ஒத்துழைப்பு என எதுவாக இருந்தாலும் அவை அனைத்தும் கனகச்சிதமாக கிடைப்பதற்கான வாய்ப்பும் சினிமா துறை, கலைத்துறை, அரசியல் துறை என எதுவாக இருந்தாலும் அவற்றில் சாதனை புரிவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைகிறதுங்க விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. இதை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் அவர் சகோதரக்காரனாக இருக்கிறாருங்க. சகோதரக்காரராக இருக்கக்கூடிய செவ்வாயின் அமைப்பு ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் சகோதரர்களுக்கிடையே இருக்கக்கூடிய உடன் பிறந்தவர்களுக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் அனைத்தும் நீங்குங்க. நீங்கள் நினைக்கக்கூடிய குடும்ப ஒற்றுமையும் முன்னேற்றமும் நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகிறது. பல்வேறு வகையில தடையை சந்தித்து
வந்த அனைத்து விதமான நிகழ்வுகளும் மிக சிறப்பாக நடைபெறுவதற்கான வாய்ப்பும் பல்வேறு விதமான ஆரோக்கிய தொல்லைகளும் விலகுவதற்கான வாய்ப்பும் யோகமும் இந்த தருணத்தில் கிடைக்கிறது. வாக்குக்காரகனாகவும் மூளைக்காரகனாகவும் இருக்கிறாருங்க செவ்வாய். அப்படிப்பட்டவர் மிக வலுவாக எவ்வளவு பெரிய சிரமம் வந்தாலும் அவற்றை எதிர்கொள்ளக்கூடிய வகையில் மிக தெளிந்த அறிவாற்றலை கொடுப்பதோடு மட்டுமல்லாது உங்களது வார்த்தைகள் இனிமையானதாகவும் மற்றவர்களை காயப்படுத்தாத வகையில் மிக நேர்த்தியாக அனைத்து விதமான காரியங்களையும் செய்யக்கூடிய ஆளுமை திறனை கொடுக்க போகிறாருங்க. இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. பூமிக்காரகனாக உள்ள செவ்வாய் வலுவாக ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் சொந்தமாக விவசாய நிலம், பண்ணை நிலம் அமைத்தல் போன்ற காரியங்கள் கை கொடுக்கும். வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்கள் மற்றும் இந்த தருணத்தில் பல்வேறு வகையான மகிழ்ச்சியை கிடைக்கக்கூடிய வகையில் பல நிகழ்வுகள் உங்களுக்கு நடைபெற போகிறது. இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது நவ கிரகங்களிலே குரு சனியை தவிர சிறப்பு பார்வை உண்டு என்றால் அது நிச்சயமாக ராசியின் அதிபதியான செவ்வாய்க்கு மட்டும்தான். அப்படிப்பட்ட செவ்வாயினுடைய சிறப்பு பார்வை இந்த தருணத்தில் 6, 7, 10 ஆகிய இடங்களில் மிக அதீதமாக கிடைக்கிறது. 6ஆம் இடமாகிய ருணரோக சத்ருஸ்தானத்தை 8ஆம் பார்வையால் பார்க்கிறாருங்க. எனவே இந்த தருணத்தில் எதிர்ப்புகள், கடன் சார்ந்த தொல்லைகள், பல்வேறு விதமான ஆரோக்கிய தொல்லைகள் போன்ற அனைத்துமே விலகும். 6ஆம் இடத்தின் அதிபதியாகவும் இருக்கிறாருங்க. அவருடைய அஷ்டம பார்வை 6இல் பதிவதால் அமோகமான மாற்றத்திற்கு வித்திடுகிறது. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய கனவில் கண்டவையை நிஜமாக கையில் பெறுவதற்கான வாய்ப்பை ஆட்சி பலம் பெற்ற ராசியின் அதிபதி செவ்வாய் உறுதிப்படுத்துகிறார். மேலும் இந்த தருணத்தில் மிக வலுவாக சப்தமஸ்தானத்தை சப்தம பார்வையால் பார்க்கிறாருங்க. எண்ணிய காரியங்களை பூர்த்தியாக்கக்கூடிய வகையில் 7ஆம் இடத்தை மிக வலுவுள்ளதாக மாற்றுகிறார். இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவே பெண்மணிகளுக்கு இந்த தருணத்தில் குரு, சுக்கிரன் ஆகிய 2 கிரக நிலைகளும் வக்ரம், நீச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய தருணத்தில் பெண்மணிகளுக்கு ஏற்பட்ட சிரமங்களை விலக்கி நிறைந்த நன்மையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்க போகிறாருங்க. இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவே பல்வேறு வகையான தடைகள், தாமதங்கள் விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முன்னேற்றம், வெற்றி வாய்ப்பு பெண்மணிகளுக்கு கிடைக்கும். பெண்மணிகளுடைய பெயரிலே சொத்துக்கள் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோகமும் விருச்சிக ராசிக்காரர்கள் எண்ணிய காரியத்தை சிறப்பாக செய்து முடிப்பதற்கான இனிமையான தருணமாகவும் பார்க்கப்படுகிறது. மேலும் செவ்வாய் 4ஆம் பார்வையாக 10ஆம் இடமாகிய ஜீவனஸ்தானத்தை பார்க்கிறாருங்க. 10ஆம் இடமாகிய தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானம் வலுப்பெறக்கூடிய இந்த தருணத்தில் தொழில் ரீதியாக நீங்கள் முன்னெடுக்கக்கூடிய காரியம் எதுவாக இருந்தாலும் அவற்றில் நிறைந்த காரிய வெற்றியும் தனலாபத்தையும் முன்னேற்றத்தையும் நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது. எனவே மிக பெரிய அளவில் முன்னேற்ற வாய்ப்புகளை தொழில் ரீதியாக பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. ஆட்சி பலம் பெறக்கூடிய ராசியின் அதிபதி வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தை தவற விட்டுவிட வேண்டாம். சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த தருணத்தை விருச்சிக ராசிக்காரர்கள் நன்மை நிறைந்த, மகிழ்ச்சி நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள நவகிரக சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். அப்படி செய்வதால் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வாழ்வில் எண்ணற்ற ஒளியும் நன்மையும் எதிர்மயமான ஒளி மிகுந்த வாழ்வையாக மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பும் யோகமும் கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை.